சார் இங்க பாரியா? எங்கடா ஆளையே காணோம்? தம்பி, ரொம்ப ராசியான வீடு இது. எவ்வளவோ பேர் கேட்டு பார்த்தாங்க, ஆனால் நான் அவங்களுக்கெல்லாம் கொடுக்கல. ஆனால் உங்களோட இன்னசென்ட்டான கோணம் எனக்கு பிடிச்சிருக்குது, அதனால தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இனிமேல் நீங்கள் ஓஹோன்னு இருக்க போறீங்க. நானும் ஓஹோன்னு இருக்கேன்னா கொஞ்சம் ஓல்டு பங்கு அடிச்சுக்கிறேன். தம்பி, மகாலட்சுமி வர நேரமாச்சு, சீக்கிரம் இந்த கதவை திறந்து உள்ள போங்க. புரியுது புரியுது. 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள வீடு எப்படி 50 லட்சம் ரூபான்னு யோசிக்கிறீங்க? ஒரு நிமிஷம். பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இருக்கும்போது கெஜ்ரிவால் எப்படி டெல்லி சிஎம் ஆனாரு? தெரியல. எல்லாம் லக்கு தான் தம்பி. ஈவினிங் 7 மணிக்கு ஃப்ளைட்டு, அவசரமா அமெரிக்கா போகணும். வீட்டை வித்து கொடுன்னு கேட்டான். லிக்விட் கேஷ் வேணும்னு கேட்டான். உங்ககிட்ட காசு இருந்தது, வித்து கொடுத்துட்டேன். எல்லாம் லக்கு தான் தம்பி. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. அட அது கிடக்கட்டும். மணி 10 ஆகுது, கடை வேற ஓபன் பண்ணிருப்பாங்க. சரக்குக்கு காசு ஏதாவது? அதான் அன்னைக்கு கொடுத்துட்டேனே. அட உங்க கையால வாங்கி தண்ணி அடிச்சா போத 2 நாளைக்கு நிக்குது. குடிக்கிறதுக்கு இது ஒரு சாக்கு. இந்தா கிளம்பு. இதுக்கு இவ்வளோ பெரிய பில்டப்பா? செருப்பு இங்க தானே விட்டு போனோம். தெளிவா தானே இருக்கிறோம். எங்க? அந்த தொங்குது. வாடகைக்கு 9 மணிக்கு மேல லைட் போட முடியாது. உன் புள்ள படிக்கணும், தெருவுக்குள்ள போய் படிக்க சொல்லு. முடிஞ்ச அறையில கிளம்பி போயிட்டாரு. பெருசா படிச்சு கலெக்டரா போறானா? வீட்டை கிளம்பிட்டு போயா. ஏய் சூர்யா, இங்க ஏன்டா படுத்திருக்க? பனி வேற பெய்யுது, காய்ச்சல வேற இருக்கு. ஏன் நைட் கதவு திறக்கல?
என் பையன் நைட் எல்லாம் பணியில படுத்துட்டு இருக்கான். யாரா இருந்தாலும் 10 மணிக்கு மேல கதவு திறக்காது. இஷ்டம் இருந்தா இரு, இல்லைன்னா வீடை காலி பண்ணிட்டு போயிடு. என்னையா புள்ள வளர்த்திருக்க? எதை பேசணும்னு விவசாய இல்ல? நிறுத்தியா, வயசு பசங்கன்னா அப்படிதான் இருப்பானுங்க. உன் புள்ளைய தத்தியா வச்சுக்கிட்டு என் புள்ளைய பேசிக்கிட்டு இருக்க. என் பையனை பத்தி பேசினா மரியாதை கட்டுடும். என் வீட்லயே வாடகை இருந்துகிட்டு என்னைய எடுத்து பேசுறியா? மாசம் மாசம் வாடகை தரல? என்னைய ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? முதல்ல வீட்டை காலி பண்ணியா? ஆமா, அது ஒரு பெரிய பங்களா, அதுக்கு ஒரு ஓனர். நீ என்ன சொல்றது? நானே காலி பண்றேன். அடிச்சேன்னா ஓ போ. என்னப்பாச்சு? வண்டி நின்றுச்சு, இறங்கி தள்ளுங்கப்பா. நாங்களா? வேற யார் தள்ளுறது? இறங்கி தள்ளுங்கப்பா. உனா இதே வேலையா போச்சு உங்களுக்கு, அப்பனுக்கும் பிள்ளைக்கும். வீட்டை காலி பண்ண வேண்டியது, கிளம்ப வேண்டியது, என் உயிரை வாங்க வேண்டியது. இறங்கி தள்ளுங்க. இறங்குன்னு சொல்றேன்ல, ச்சே, தள்ளுங்க சீக்கிரமா. என்ன பண்றது? பா ஒண்ணு இல்லடா, ஒண்ணு இல்ல, பதட்டப்படாத, பயப்படாத. நெஞ்சு கொஞ்சம் கரைக்கிற மாதிரி இருக்கு. சோடா ஒண்ணு. சோடாப்பா இருங்கப்பா, ஒரு நிமிஷம். சோடா கொடுங்க. அப்பா அப்பா, எங்கப்பா வண்டிக்காரரா? அவன் போயிட்டான்டா. இதப்பா வாங்கப்பா, ஹாஸ்பிட்டல் போலாம்ப்பா. வேணாண்டா தம்பி, நான் உனக்கு எதுவுமே செய்யலடா. எனக்கு ஒரு ஆசை இருந்தது, ரொம்ப நாளாக ஒரு வீடு வாங்கணும்னு. அது என்னால் முடியல. நீ அது வீடு வாங்குடா. வாங்குடா. அப்பா 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 அப்பா. அப்பா, நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நமக்குன்னு ஒரு சொந்த வீடு வாங்கிட்டேன்ப்பா. ஆனா நீங்க என்ன விட்டு போயிட்டீங்களே, அந்த ஒரே ஒரு குறை தான்ப்பா. அப்பா சூப்பர். ஹலோ 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 ஹலோ, கேக்குதா? ஹலோ, சரியா கேட்கலீங்க. சரியா கேட்கல. ஹலோ அச்சச்சோ. நல்லா ஸ்ட்ராங்கா தானே அடிச்சான், எப்படி விழுந்துச்சு? ஹலோ 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 இருவர் ஹலோ ஹலோ. ஏன்டா இப்படி இருக்க?
உனக்கு அறிவே இல்லையா? என் லைஃப்லேயே இன்னைக்கு தான் ரொம்ப சந்தோஷமான நாள். ஏன் கெடுக்கிற? என்னது? சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும்னு எங்கள் அப்பாவோட ஆசை. அதை நான் இன்னைக்கு உண்மையாக்கிட்டேன். அது போதும். அப்ப எனக்காக இந்த வீடு வாங்கலையா? இல்லை, எங்கள் அப்பாக்காக தான் வாங்கினேன். டேய் பொய்யாவது சொல்லுடா. பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். ச்சே, உன்னை போய் லவ் பண்ண பாரு. அவன் ஒரு பொண்ணு கிடைச்சா ஃபோன் மேல ஃபோன் பண்றது, எஸ்எம்எஸ் பண்றதுன்னு தூங்க விட மாட்டேங்கிறான். நீ ஒருக்கியே, இனிமே எனக்கு ஃபோன் கூட பண்ணாத. குட் பை. அஞ்சலி 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 சொல்றது கேளு. இதுக்கு இதே வேலையா போச்சு. துபாய் இப்போ 6 வருஷம் ஆச்சு. வரேன்னு சொல்லி இன்னும் வரல. சீக்கிரம் வாங்க. எல்லாம் நமக்காக தானமா கஷ்டப்படுறேன். இங்க எனக்கு நிறைய வேலை இருக்குமா. இங்கேயும் நிறைய வேலை இருக்குங்க ஸ்டோர்ல. என் ஃபீலிங்ஸ் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். புரிஞ்சுக்குங்க ப்ளீஸ். சரிம்மா. யார் இந்த பையன்? சூப்பரா இருக்கான். ஓகேங்க, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்க பொறுமையாவே வாங்க. ஓகேம்மா. என்னங்க சாமான் கம்மியா இருக்கு? வீட்டில் தனியாக தாங்க இருக்கேன். பேச்சுலர். பேச்சுலரா? ஆக்சுவலி பேச்சுலர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்ல, பார்க்கறதுக்கு அப்படியே அப்ராட் போயிருக்கிற என் ஹஸ்பண்ட் மாதிரியே இருக்கீங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் என் ஸ்டோருக்கு வந்திருக்கீங்க. உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் தரேன், வாங்க. கட்டி பூடிடா கண்ணாள கண்டபடி கட்டி பூடிடா. கட்டில் வரி போட போறேடா வரியே கட்டி. ஹலோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? gift கொடுக்குறேன்னு சொல்லி வாங்க வந்து பில்ல போடுங்க. இந்தாங்க. ஆமா, நீங்க எங்க தங்கியிருக்கீங்க? இதோ பின்னாடி இருக்கிற பங்களால தாங்க. 8ஆம் நம்பர் பங்களாவா? ஆமா. அந்த பெரிய ஊஞ்சல் கட்டிருக்கும் அந்த பங்களாவா? ஆமாங்க. ஐயோ, அங்கே பேய் இருக்குங்க. ஐயோ, உண்மையா பேய் இருக்குங்க. ஜோக்கா? போட்டுக்கிற கண்ணாடி பார்க்க ஆளும் சுமாரா இருக்கேன்னு பாக்குறீங்களா? நான் யார் தெரியுமா? எங்க அப்பா யார் தெரியுமா? எங்க தாத்தா யார் தெரியுமா? ஐயோ, என்ன பண்றா இவன்? செம்மையா இருக்கு. சரி, ஓகே ஓகே. ஐயோ, என்னென்னமோ பண்றானே. குங்ஃபு. என்னது இது? போதுமா? இன்னும் கொஞ்சம் பாக்குறீங்களா? வேணாம். மைண்ட் இட். இப்போதைக்கு இது போதும், மத்தத அப்புறம் பாத்துக்கலாம். 21st செஞ்சுரியில பேயாவது பிசாசாவது. ம். ம். நாங்கெல்லாம் பேய் கூடவே பீஸா சாப்பிடுறவங்க. ம். 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 பேயே கையில வச்சுட்டு சரி, சுத்துறவங்க. பேயாம் பேய். ஐயோ. ஏங்க பேக்? ம். ம். ஆளு செம்ம கட்டையா இருக்கான். ஆனா பேயிட்ட மாட்டி என்ன ஆக போறானோ?